ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அடுத்த பார்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணேன். ஆனால் அதுக்கு வந்து வியூஸ் அந்த அளவுக்கும் போகல. அதே மாதிரி லைக்ஸும் யாருமே போடல. ஸோ இந்த வீடியோக்கு மினிமம் நீங்கள் 2K லைக் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ பார்க்குறவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. சரி வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ வந்து உன்னை பழிவாங்க தாண்டி கல்யாணம் பண்ண ஒன்று எனக்கு பிடிக்கவே இல்லை, வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுருப்பான். இவ வந்து ரோட்ல விழுந்து அழுதுட்டு இருக்கா. அங்க ஒரு கோயில் இருக்கு. அங்க போய் சாமிட்டு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஏன் கடவுளே இப்படி பண்ணீங்க? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? என் லைஃபே போயிடுச்சு, என் வாழ்க்கை தொடங்கறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, இப்ப நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு சாமியார் ஒருத்தவர் வராரு. அவர் இவர் அழுவுறத பார்த்துட்டு, இந்த பாரு நீயே அலற, அந்த கடவுள் தான் இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இந்த வாழ்க்கையில உனக்கு கண்டிப்பா நன்மையும் இருக்கும், புரியுதா? நீ வந்து லீகலா அவனோட புருஷனுக்கு நீ மனைவி தான். அதனால உன்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இப்பவே நீ அந்த வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இதை கேட்டு அவளுக்கும் வந்து கொஞ்சம் வந்து தைரியம் வருது. ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ முடிவெடுக்கிறா. அந்த நேரம் வந்து குங்குமமும் வந்து அவளோட தலையில வந்து விழுது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு சரி கடவுளும் இதான் ஆசைப்படுறாரு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. இங்க அப்படியே ஹீரோ வீட்டில தான் காட்டுறாங்க. ஹீரோயினை வந்து அடிச்சு துரத்திட்டோங்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாருமே அதை கொண்டாடிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. இதெல்லாம் உங்களுக்கே ஒரு நியாயமா இருக்கா? ஒரு அப்பாவே பண்ணோட லைஃபை வந்து இப்படி வந்து கெடுத்துட்டு அதை வந்து இப்படி என்ஜாய் பண்ணி சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்களே, அந்த பொண்ணு இப்ப என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒண்ணுமே தெரியல. இந்த பாரு உனக்கும் வந்து ஒரு பொண்ணு இருக்கால, நீ எதுக்குடி இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்டாட்டி வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க அந்த கருப்பான மிடில் கிளாஸ் பொண்ணை வந்து என்னோட பொண்ணு கூட கம்பேர் பண்றீங்களா? என்னோட அழகான பையனுக்கு அந்த கருப்பி வந்து நான் வந்து மருமகளை ஏத்துப்பனா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க திட்டுறாங்க. அப்ப எதுக்குடி உன்னோட பையன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? பிடிக்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே, ஏன் கல்யாணம் பண்ணணும்? உனக்கு கல்யாணம்னா அதோட மதிப்பு என்னன்னு தெரியாது, உன் பையனுக்கு நீ இப்படிதான் சொல்லி கொடுப்பியாங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவ தான் வந்து இந்த விளையாட்டை தொடங்கினா, ஏன் பையன் முடிச்சு வச்சான், அவ்வளவுதான், அவன் பண்றதுல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பையன் பண்ணது சரிங்கிற மாதிரியே மாமியாக்காரி பேசிட்டு இருக்கா. உடனே வந்து அவருக்கு கோவம் வந்தது. இப்ப மட்டும் அந்த பொண்ணு இங்க வரல அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரரு மிரட்டுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாட்டு சத்தம் பயங்கரமா இருக்கு. நம்மளோட ஹீரோயின் மாசா என்ட்ரியாரா. அவளை பார்த்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா அது இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மாமனாருக்கு மட்டுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. என்ன எல்லாரும் இவ்வளவு ஷாக் ஆகி பாக்குறீங்க? நான் என்னோட வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், மாமியாரே ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்புறம் சுவாமிஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவனை பார்த்து தொட்டு கும்பிடுறா. உடனே அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. திட்டுறான், ஏய் உனக்கு வெக்கமாவே இல்லையா? உனக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்தி வெளில துரத்துன, வெக்கமே இல்லாம வந்து நிக்கிற, உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு இருக்குதான், அதுக்காக நான் என்னோட உரிமையை விட்டு கொடுத்துருவேன்னா என்ன? நான் உங்களுக்கு லீகலான மனைவி ஆயிட்டேன். என்ன வந்து நீங்க மனைவி இல்லைன்னு வாய் வார்த்தையால சொல்ல முடியாது, அதை நான் நம்பவும் மாட்டேன். ஊர் உலகம் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்கும் போது நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன், இது என்னோட வீடு தான் அப்படின்னு சொன்ன உடனே மாமியாருக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னடி ரொம்ப பண்றியா? என் பையன் அழகினா உன் அழகு என்ன? எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் நீ வந்து திரும்ப திரும்ப வருவியா? எனக்கு தெரியும் நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கன்னு, பணம் தானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி அவ மூஞ்சிலேயே விட்டெறிகிறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அதை பெருசா காட்டிக்காம கீழே இருக்கிற பணம் எல்லாத்தையுமே எடுக்கிறா. அதை பார்த்தாங்க எல்லாருக்குமே இவ பணத்தாசை பிடிச்சவங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பணம் எல்லாத்தையுமே எடுத்து அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட கொடுத்து, இந்தாங்க இது வந்து உங்களுக்கு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடுறா. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மாமியாருக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வருது. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இப்ப நான் என்ன பண்ணா நீங்க இருந்து போவ, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஓகே நான் சொன்னதை நீங்க பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றா. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்ன உடனே, அது என்ன கண்டிஷன்னா நீங்களும் உங்களோட அம்மாவும் பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் முன்னாடியும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன், அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வைக்கிறா. இதை கேட்டு அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி சொல்லுவ, போடி வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். அந்த நேரத்துல வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் நார்மலா வந்து அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புது மருமகளை பார்க்கலாம் தான் வந்தேன், எங்க புது மருமக அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது நம்மளோட சிந்துவும் தலையில முக்காடு போட்டுட்டு நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நாங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கோம், சோசியல் மீடியால இந்த மாதிரி இந்தியன் வெட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சொல்றதுக்கு தான் வந்தோம். ஸோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கலான்னு இருக்கோம், நீங்க வந்து சடங்கெல்லாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் நாங்க வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற
மாதிரி சொல்லும்போது அவங்களாலையும் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா மாமியாக்காரியோட சொந்தக்காரங்க தான் போல அவங்க. அதனால அவங்களும் நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணா போய் நம்மளோட விநாயக் சிந்து சாமி கும்பிடுறாங்க. இது வந்து விநாயக்குக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி இருந்தாலும் அவளோட அம்மாக்காரி வந்து, "டேய் நீ வந்து உன் கோவத்தை இதுல காட்டாத. விருந்தாளிங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம வந்து இப்படிலாம் ட்ரீட் பண்ணா அது வேற மாரி ஆயிடும். அமைதியா இரு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அம்மா பேச்ச மீற மாட்டா இல்லையா? அம்மா பேச்ச கேட்டுட்டு ஒண்ணா வந்து சாமியும் வந்து கும்பிட்டுட்டு இருக்கா. அதோட வந்து இந்த மாதிரி பால் குடத்துல வந்து மோதிரத்த வந்து விட்டு தேடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து 2 பேரும் கைய விட்டு தேடிட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றா, அவ கைய வேகமா டைட்டா புடிச்சுக்கிறான். அவளோட கோவத்த வெளிப்படுத்துறான். அதோட அவ ஓப்பனா சொல்லிறா, "என்னங்க நீங்க கைய இவ்ளோ டைட்டா பிடிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி அவ கேட்க, அவனுக்கு ரொம்பவே வெட்கமாயிடுது. அங்க இருக்கிறவங்கலாம், "என்ன மாப்பிள அதுக்குள்ள வந்து உங்களுக்கு பொண்டாட்டி மேல லவ்ஸ் வந்துட்டா என்ன? ரூமுக்கு போற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு ரொம்பவே வந்து அசிங்கமாயிடுச்சு. அதோட வந்து நம்மளோட ஹீரோயின் தான் அந்த மோதிரத்தையும் எடுப்பா. அந்த சடங்குல ஹீரோயின் தான் வின் பண்ணுவா. எப்படா இவங்கலாம் போவாங்க, இவள வெளியில தொரத்தணுங்கிறதுலயே தான் அந்த குடும்பமும் விநாயக்கும் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் வந்து ஒரு கிரிமினலான பிளான வந்து மாமியாக்காரி போடுறா. எங்களோட வீட்ல வந்து ஒரு முக்கியமான சடங்கு வந்து நாங்க பண்ணுவோம். தலையில 5 பானைய வந்து மேல அடுக்கிடுவோம். அது ஃபுல்லாவே பால் வந்து நெறச்சு வச்சிருப்போம். பானைய தலையில வச்சுட்டு கணவன 5 முறை வந்து சுத்தி வரணும். இதுதான் எங்களோட முக்கியமான சடங்குன்னு சொன்ன உடனே, "ஓகே பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, மாமியாக்காரியும் வந்து அங்க இருக்கிற அவளோட இன்னொன்னு மருமகள்ட்ட போய் சொல்லி விட்டுருவா. இந்த ஒவ்வொரு பானையிலயும் நெறைய பால வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் வந்து ஒவ்வொரு பானையிலயும் அதாவது 5 பானை இருக்கும். அந்த 5 பானை ஃபுல்லாவே வந்து பால நிரப்பிடுவாங்க. இத கண்டிப்பா அவ தலையில விழும்போது விழுந்துருவா. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். இவளுக்கு இது தேவைதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து அவளுங்கலாம் அந்த மாரி வந்து கிரிமினலா வந்து செஞ்சுட்டு இருக்காளுங்க. நம்ம சிந்துக்கு வந்து ரொம்பவே தெரியுது மாமியாக்காரி ஏதோ ஒரு பிளான் போடுறான்னு. பட் வேற வழி இல்ல இல்லையா? அவளும் அந்த சடங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதோட அவளோட தலையில அந்த 5 பானை கொண்ட பால அப்படியே வந்து தலையில வைக்கிறாங்க. இவளால வெயிட்ட தாங்கவே முடியல. தன்னோட கணவன 1 முறை 2 முறைன்னு வலம் வந்துடுறா. இத பார்த்துட்டு இருந்த மாமியாக்காரி அவளோட இன்னொன்னு மருமகள்கிட்ட சொல்லி போய் ஏதாவது ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்து கல்லை தூக்கி அவளோட காலு கிட்ட போட்டுருவா. அதை பார்க்காம அவ அது மேல காலை வச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துவா. எல்லாரும் பயந்துட்டு பார்ப்பாங்க. அந்த மேல இருக்கிற பால் குடம் எல்லாமே கீழே விழுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சிந்து வந்து இந்த சடங்குல வெற்றி பெற்றாளா இல்ல தோத்துட்டாளா? இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணணும். நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கண்டிப்பா 2K லைக் வந்து போட்டுருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த டிராமாவோட ஷார்ட்ஸ் வந்து நான் டெய்லி வந்து அப்லோட் பண்ணுவேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.